ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டில் தினமும் சமையலில் பயன்படுத்தக்கூடிய ஒரு சாதாரண பொருள், ஆனால் அதில் இருக்கக்கூடிய சக்திகள் மிக பெரியதுங்க. அது என்ன தெரியுமா? அதுதாங்க பூண்டு. பூண்டை தினமும் சாப்பிட்டா குதிரை பலம் கிடைக்கும், இதயம் பலமாகும், ரத்த அழுத்தம் குறையும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் அப்படின்னு நம்மளோட முன்னோர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் உண்மையில் பூண்டு உடலில் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்துது தெரியுமா? தினமும் ரெண்டு பற்கள் பூண்டு சாப்பிட்டா என்ன நடக்கும்? அதிகமாக சாப்பிட்டா என்ன பிரச்சனையாகும்? யாரெல்லாம் இதை தவிர்க்கணும்? யாரெல்லாம் சாப்பிடலாம்? சாப்பிட்றதுக்கான சரியான முறைகள் என்ன? அப்படிங்கிற எல்லா தகவலையும் நம்ம இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பூண்டு அப்படிங்கிறது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மருத்துவ பயன்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இயற்கை உணவு. இதில் இருக்கக்கூடிய முக்கிய வேதிப்பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அல்லிசின். இந்த அல்லிசின் தான் பூண்டுக்கு தனித்துவமான வாசனையும் பல ஆரோக்கிய நன்மைகளையும் தருது. இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் என்னென்னா விட்டமின் B6, விட்டமின் C, செலினியம், மெக்னீஷியம், கால்சியம், பொட்டாசியம், இது மாதிரியான சத்துக்கள்லாம் நிறைஞ்சு கிடக்குதுங்க. இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளை பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு பூண்டு பயன்படுது. இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லாருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது அவசியமாக அதிகமாக இருக்கணுங்க. ஏன்னா வெளியிலேருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் தாக்குதல்னால நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அவசியமாக அதிகமாக இருக்க வேண்டியது ஒன்றா இருக்குது. அப்போ தான் அதை எதிர்த்து நம்மளால் போராட முடியும். ஆனால் பூண்டில் இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்குல்ல, இது உடம்பை பல நோய்கள்லேருந்து பாதுகாக்குது. தினமும் பூண்டு சாப்பிட்றவங்களுக்கு சளி, இருமல், காய்ச்சல் மாதிரியான தொற்றுகள் வராமல் தடுத்துக்கலாம். அதனால மழைக்காலங்களில் பூண்டை உணவில் சேர்த்துக்கிறது ரொம்பவே ஆரோக்கியமானது. செகண்ட் நன்மை என்னன்னா, இதயத்தை ஆரோக்கியமாக ஆக்கிறதுக்கு பயன்படுது. உலகம் முழுவதும் மரணங்களுக்கான முக்கிய காரணமாக இருக்கிறதுனா இதய நோயை சொல்லலாம். மாரடைப்பு, ஹார்ட் பிளாக்கு, இது மாதிரி சொல்லிட்டு பலவிதமான இதய நோய்கள் வந்துட்டுருக்கு. ஆனால் இந்த இதயத்தை பாதுகாத்து இதய நோய்களை தடுக்கிறதுக்கு பூண்டு பயன்படுது. கெட்ட கொழுப்பை கரைக்கிறதுக்கும் நல்ல கொழுப்பை பாதுகாக்கிறதுக்கும் கூட பூண்டு பயன்படுதுங்க. முக்கியமாக இரத்த நாளங்களை சுத்தமாக வச்சுருக்கிறதுக்கு பூண்டு உதவியாக இருக்கும். இதனால இதயத்தோட வேலைப்பளு குறையுது. தொடர்ந்து பூண்டை அளவாக சாப்பிட்டுட்டு வர்றவங்களுக்கு இதய ஆரோக்கியம் மேம்படுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. மாரடைப்பு அபாயமும் குறையும். தேர்டு நன்மை என்னன்னா, உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு பூண்டு பயன்படுது. ஹை பிபி அப்படிங்கிறது சைலண்ட் கில்லர் அப்படின்னு கூட சொல்லலாம். பூண்டில் இருக்கக்கூடிய அந்த அல்லிசன் இருக்குல்ல, இது ரத்த நாளங்களை தளர்வா வைக்கிறதுக்கு உதவுது. இதனால ரத்த ஓட்டம் சீராகும், இதயத்தோட அழுத்தம் குறைய ஆரம்பிக்கும். உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு உணவில் பூண்டை சேர்த்துக்கோங்க. ஃபோர்த்து நன்மை என்னென்னா, கொழுப்பை குறைக்கிறதுக்கு இது ஒரு உணவு ரொம்ப உதவியாக இருக்கும். வயிற்று பகுதிகளில் கொழுப்பை அதிகரிக்கிறதுக்கு பல நோய்கள் இதனால தான் வருதுங்க. முக்கியமாக அடிவயிறு தொப்பையில் தான் நிறைய கொழுப்புகள் வந்து சேமிக்கப்படுது. அந்த கொழுப்பை கரைக்கிறதுக்கு பூண்டு தாங்க உதவியாக இருக்கும். பூண்டு இருக்குல்ல, இது மெட்டபாலிசத்தை தூண்டுது, கொழுப்பு சேமிக்கிறத குறைக்குது. அதனால தான் உடற்பயிற்சி, சரியான உணவோட பூண்டை சேர்த்துக்கிட்டிங்கன்னா உடல் எடையை கட்டுப்பாட்டில் வச்சுக்கலாம். நிறைய பேர் என்னென்னா, அடிவயிறு தொப்பை, முக்கியமாக பெண்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. அவங்க என்னதான் உடற்பயிற்சி செஞ்சாலும் மற்ற இடங்களில் இருக்க கொழுப்பெல்லாம் கரைஞ்சிடும். அந்த அடிவயிறில் மட்டும் கொழுப்புகள் கரையிறதுக்கு டைம் எடுக்கும். அவங்க எல்லாருமே பூண்டை நம்ம சுட்டு சாப்பிட்டாலே, இல்லைனா பச்சையாக ரெண்டு பல் பூண்டு சாப்பிடலாம். 2 விதமாக சாப்பிடலாம். எப்படி சாப்பிட்டாலும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. அடுத்தது 5th நன்மை, சர்க்கரை நோயாளிகளுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு உணவுன்னு சொல்லலாம். பூண்டு இருக்குல்ல, இது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துறதுக்கு உதவுது. இதனால இன்சுலின் செயல்பாடு மேம்படும். பிளட் சுகர் லெவல் எப்பயுமே குறைவாக இருக்கும். இது மருந்துக்கு மாற்று இல்லைங்க. நீங்கள் மருந்து எடுத்துக்கணும், உணவே மருந்து அப்படிங்கிற கான்செப்டில் தான் இந்த பூண்டையும் நீங்கள் எடுத்துக்கணும். மருந்தை ஸ்டாப் பண்ணக்கூடாது, அதோடையே நீங்கள் பூண்டையும் எடுத்துக்கணும்னு சொல்ல வரேன். 6வது நன்மை என்னன்னா, ஆண்களுடைய சக்தியை மேம்படுத்துறதுக்கு பூண்டு பயன்படுதுங்க. ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தக்கூடிய சக்தி கூட பூண்டில் இருக்கு. நல்ல ரத்த ஓட்டம், நல்ல ஒரு தசை வலிமையை கொடுக்கக்கூடியது, உடல் சக்தியை அதிகரிக்கக்கூடியது, உற்சாகத்தை கொடுக்கக்கூடியதும் இந்த பூண்டு தாங்க. டெஸ்டோட்ரான் அப்படிங்கிற ஹார்மோனை பூஸ்ட் பண்ணுறதுக்கும் பூண்டுங்கிறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டெமினா பவரை இன்க்ரீஸ் பண்ணும்.
செவன்த் நன்மை என்னன்னா, மூட்டு வலியை குறைக்கிறதுக்கு இது உதவி பண்ணும். வயசு அதிகரிக்கிறப்ப வரக்கூடிய அந்த மூட்டு வலியை சரி பண்ணுறதுக்கு பூண்டு பயன்படுது. முழங்கால் வலி, மூட்டு வலி, தசை இறுக்கம் இது மாதிரியான பிரச்சனைகளை கம்மி பண்ணுறதுக்கு இப்போ இருக்க காலகட்டத்தில் மூட்டு வலி, முதுகு வலி, தசை இறுக்கம் இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குது. இப்போல்லாம் 35 வயசை கடந்துட்டாலே மூட்டு வலி வர ஆரம்பிச்சிருது. இது எல்லாத்தையும் சரி பண்ண பூண்டு போதுமானதாக இருக்குங்க. பூண்டில் இருக்கக்கூடிய அந்த அலர்ஜி எதிர்ப்பு தன்மை இருக்குல்ல, இது எல்லாத்தையும் குறைச்சி நம்மளை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கு பயன்படுது. பூண்டில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ளமேஷன் ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே அதாவது வலி வீக்கத்தை குறைக்கக்கூடிய தன்மையை கொண்டது. எய்த்து நன்மை என்னென்னா, கல்லீரலை பாதுகாக்கிறதுக்கு பூண்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம உடலில் மிக முக்கியமான உறுப்பு என்னென்னா கல்லீரல் தாங்க. ஏன்னா கல்லீரல் ஒழுங்காக செயல்பட்டாதான் நம்மளோட உடல் முழுக்க ஆரோக்கியமாக இருக்கும். இல்லைன்னா நச்சுக்கள் சேர்ந்துரும். நச்சுக்கள் சேர்ந்தால் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக பலவிதமான நோய்கள் நம்மளை தாக்க ஆரம்பிச்சிடும். அதனால கல்லீரல் ரொம்பவே முக்கியம். அந்த கல்லீரலை பாதுகாக்கிறதுக்கு பூண்டு பயன்படுது. பூண்டில் இருக்கக்கூடிய சல்ஃபர் சேர்மங்கள் இருக்குல்ல, இது நச்சுக்களை வெளியேற்றி கல்லீரலோட செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கு பயன்படுது. 9th நன்மை என்னென்னா, மூளையோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு பூண்டு பயன்படுது. பூண்டில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குல்ல, இது மூளையை பாதுகாக்கிறதுக்கு உதவுது. இதனால நினைவாற்றல் அதிகரிக்கும், கவனத்திறன் அதிகரிக்கும், கான்சன்ட்ரேஷன் பவர், மெமரி பவர் இது எல்லாமே அதிகமாகும். முக்கியமாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பூண்டு அப்படிங்கிறது ஒரு நல்ல உணவாக இருக்குங்க. அதே மாதிரி வயசானவங்களுக்கும் பூண்டு ஒரு சிறந்த உணவு அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு 10th நன்மை என்னென்னா, ஆயிலை அதிகரிக்கக்கூடிய தன்மை இந்த பூண்டுக்கு இருக்குங்க. ஆரோக்கியமான இதயம், நல்ல இரத்த ஓட்டம், குறைந்த அலர்ஜி, வலுவான நோய் எதிர்ப்பு சக்தி இது எல்லாமே கிடைச்சாலே நீண்ட ஆயுளுக்கு அது உதவும். அதனால தான் ஆயுளை அதிகரிக்கக்கூடிய ஒரு உணவாக பூண்டு பயன்படுது. பூண்டை சீராக உணவில் சேர்த்துக்கிறது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்துக்கும் ஒட்டுமொத்த உடலை பாதுகாக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். இவ்வளவு நன்மைகள் நிறைஞ்ச பூண்டை எப்படி சரியான முறையில் பயன்படுத்துறது அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாமா? எப்படி பயன்படுத்தணும்னா, 2லேருந்து 3 பற்கள் மட்டும் நம்ம எடுத்துக்கணும். ஒரு நாளைக்கு 2 இல்லைன்னா 3 போதுமானதாக இருக்கும். அதுக்கு மேலே சாப்பிடக்கூடாது. பச்சை பற்கள் பூண்டை நீங்கள் சாப்பிட்றதா இருந்தால் 5 நிமிஷம் அந்த பூண்டோட தோலை உரிச்சிட்டு நசுக்கி கையில் வச்சுட்டு 5 நிமிஷம் கழித்து அதை நீங்கள் சாப்பிடணும். நல்லா பற்களில் வச்சு நசுக்கி அதாவது நல்லா மென்று சாப்பிடணும். இப்படி செஞ்சிங்கன்னா அல்லுசின் அதிகமாகவே உருவாகும். 5 நிமிஷம் நசுக்கி கையில் வச்சோன்னா அல்லுசின் உருவாக ஆரம்பிக்கும். அல்லுசின் இருக்குல்ல, அது நமக்கு ரொம்பவே தேவையானது தான். அப்படி அது உங்களுக்கு சாப்பிட பிடிக்கல அப்படின்னா இன்னொரு மெத்தட் இருக்குது. பூண்டு நீங்கள் வெறுமன வடை சட்டியில் போட்டு வறுத்து எடுத்துகிட்டு கூட சாப்பிடலாம். ஆனால் எண்ணெய் ஊற்றக்கூடாது. யாரெல்லாம் பூண்டை கவனமாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாமா? கர்ப்பிணி பெண்கள், அறுவை சிகிச்சைக்கு செல்லணும் அப்படின்னு இருக்கிறவங்க, பிளட் தின்னர் மாத்திரை எடுத்துகிட்டு இருக்கிறவங்க, அல்சர் இருக்கிறவங்க, நாள்பட்ட நோய்களுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க மட்டும் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா பூண்டு எடுத்துக்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பூண்டு அப்படிங்கிறது வெறும் சமையல் பொருள் மட்டும் இல்லைங்க. இது உங்கள் இதயத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு பொருள், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஒரு பொருள், உடல் வலிமையை மேம்படுத்தக்கூடியது, இரத்த ஓட்டத்தை சீராக்கக்கூடியது, ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு உதவக்கூடிய ஒரு அற்புதமான இயற்கை நமக்கு தந்த பரிசுங்க. இனிமேல் இந்த பூண்டை பயன்படுத்த ஆரம்பிங்க. இந்த வீடியோவில் பூண்டு சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.